மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஆண்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு உடல்ல அந்த வன்மை இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுவே வயதான ஒரு சிலருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான எரெக்ஷன் ப்ராப்ளம் வருவதற்கான காரணங்கள் என்ன? இது எப்படி நம்ம சரி செய்யலாம்? வயது ஒரு காரணமா? இல்ல வயது ஆக ஆக நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படுமான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஆண்களை பொறுத்தவரைக்கும் ஒரு 35 வயதை கடந்து இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இன்றைய காலகட்டத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய ப்ராப்ளம்ஸ்னா உடல் நலனை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இருந்து அதிகமான மன உளைச்சலை தரக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரி இந்த இன்ஃபெர்டிலிட்டி தொடர்பான பிரச்சனைகள் வரைக்கும் ஏற்படுது. இதுக்கு பேசிக்கா என்னன்னா, ரொம்ப நாளா நான் வந்து கண் முழிச்சுதாங்க ஒர்க் பண்றேன் இரவு நேரத்துல. இரவு நேரத்தில் உறக்கம் கிடையாது. ரொம்ப வருஷமாக 5, 6 வருடமாகவோ இல்ல 10 வருடங்களாகவே இதுதான் என்னோட லைஃப் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம கிளினிக்ல ட்ரீட்மெண்ட் வரக்கூடியவங்களுக்கு சொல்லக்கூடிய பிரச்சனைகளை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா, ரொம்ப நாளா இரவு நேரத்துல நான் உறங்காமல் இந்த வேலை என்னோட ஜாப் இதுதான், இதை நான் பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அப்போ இரவு உறக்கம் இல்லாமல் சரியான உறக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த பிரச்சனை வருது. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 7 மணி நேரமாவது தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல நான் வந்து லேட் நைட் 2 மணி 3 மணிக்கு படுத்து காலையில 8, 9 மணி வரைக்கும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போதுதான் உடல்ல அந்த உஷ்ணம் அப்படின்னு சொல்றது அதிகரிச்சு ஆண்மை குறைபாடு மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ஏற்படுது. அப்படி இந்த ஆண்மை குறைபாடு இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகளை நம்ம என்ன பண்ணலாம்? இல்ல லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனோ இல்ல உணவு மூலியமாகவோ நம்ம எப்படிங்க இது சரி செய்யலாம்? ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு அதிகமான டிப்ரெஷனை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இதுதான் சொல்லலாம். அப்போ உணவு முறையில் நம்ம சாப்பிட வேண்டியது என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து இது எல்லாமே பழங்கள் நிறைய சாப்பிட உடலில் அந்த உஷ்ணம் வந்து குறைஞ்சு சமநிலைக்கு வர்றத அது வந்து கொண்டு வரும். அப்போ பழங்களை சாப்பிடும்போது நம்ம உடல்ல அதிகமாக இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைய ஆரம்பிக்குது. அப்போ பழங்கள்ல என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, அத்திப்பழமோ இல்ல அத்தி பிஞ்சோ நமக்கு ரொம்ப அருமையான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். மெடிசன் அப்படின்னு சொல்லும்போது இதை மருந்தாக நம்ம எடுக்கும்போது நிறைய பலன்கள் கொடுக்குது. ஆண்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய உணவு முறைகள்ல பழங்கள்ல அத்திப்பழம் ரொம்ப 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 முக்கியமானது. இந்த பழமா கிடைச்சாலும் இல்ல பிஞ்சா இருந்தாலும் விட்டுறாதீங்க, அதை வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா பைனாப்பிள், அதாவது அன்னாச்சி பழம் அப்படின்னு சொல்றோம். இந்த அன்னாச்சி பழம் எப்படி இருக்கும்பொழுது இதுல இருக்கக்கூடிய அதிகமான ஃபைபர் கண்டென்ட், இதுல இருக்கக்கூடிய நேச்சுரல் ஆல்கலாய்ட்ஸ் என்ன பண்ணும்னா விந்தணுக்களோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்க செய்யும். அதிகரிக்க என்ன ஆகும்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்றது இது மூலியமாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அன்னாச்சி பழம் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு நாளைக்கு 2, 3 பீஸ் வந்து ஆண்கள் சாப்பிடும்பொழுது நம்ம உடல், அதாவது ஆண்களுக்கு சாப்பிடும்போது உடல்ல அதிகமான அந்த ஹார்மோன்ஸ் வந்து பிரச்சனை இல்லாமல், அதாவது டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் இம்பேலன்ஸா இருக்கும்போது அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுவே சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும் பட்சத்துல என்ன பண்ணலாம்? நான் வந்து பைனாப்பிள் சாப்பிடலாமா? இல்ல வேற என்னங்க ஃப்ரூட்ஸ் நான் எடுத்துக்கிறது? அப்போ சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும் பட்சத்துல குறிப்பிட்டு சில பழ வகைகளை எடுத்துக்கலாம். இதுல மாதுளை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா அத்தி பிஞ்சை வந்து வாரம் 2, 3 நாட்கள் நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அத்தி பிஞ்சு சாப்பிடும்போது உடல்ல ஏகப்பட்ட நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ ஆண்களுக்கு அந்த உடல் உஷ்ணம் குறைந்து வீரியத்தன்மை அதிகரிக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பழ வகைகளை வந்து சாப்பிடலாம். சர்க்கரை நோயாளிகள் தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே என்னன்னா செவ்வாழையை எடுத்துக்கலாம். செவ்வாழை தினமும் ஒன்று சாப்பிட்டுட்டு வரும்போதும் இது உடலுக்கு குளிர்ந்த தன்மையும், அதே மாதிரி அதிகமா உஷ்ணம் இருந்ததுன்னா ஆண்களுக்கு வெறுப்புத்தன்மை இல்லாமல் இருக்கு. ஸோ இதை சரி செய்யறதுக்கும் நம்ம செவ்வாழையை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணும். காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நம்ம நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள், ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம உணவுல நிறைய சேர்த்துக்கணும். அதாவது நீர்ச்சத்து ஃபைபர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு பார்த்தோம்னா, நம்ம
கிராமப்புறங்கள்ல கிடைக்கக்கூடிய அந்த நாட்டு காய்கறிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கொடி வகைகள்ல இருக்கக்கூடியது. இப்போ அந்த சுரக்காயோ இல்ல பீர்க்கங்காயோ அவரைக்காய் இந்த மாதிரி கொடி வகைகள்ல முக்கியமாக அந்த வெள்ளை பூசணி அப்படின்னு சொல்றோம். இந்த வெள்ளை பூசணியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்களுக்கு மிக சிறந்த ஒரு காய் வகை அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ காய்கள் நம்ம சாப்பிட்டாலும் அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை குறைத்து அந்த வெள்ளிச்சத்து இருக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை பூசணி தான். ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது நல்லாவே விந்தணுக்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். இதை வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வேக வைத்து அப்படியே ஒரு பாத்திரத்துல வச்சு நல்லா வேக வைத்து அது சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போதும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் குறைந்து எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்து நாளடைவில் ஒரு மாதம் நம்ம இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிக்குது. இதை தாண்டி வேறு மூலிகைகளை சார்ந்து நம்ம எப்படி பண்ணலாம், கீரை வகைகள்ல என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல முக்கியமாக தவசிக்கீரை பயன்படுது, சிறுகீரை பயன்படுது. ஸோ இந்த மாதிரி கீரை வகைகளை வாரம் 2 ஒரு 3 நாட்களாவது நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம உணவு முறையை பயன்படுத்தி சாப்பிடும்போது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாகுதுன்னு சொல்லலாம். இதுல நம்ம பயன்படுத்தக்கூடிய வேறு என்ன மூலிகைகளை மருந்தாக நம்ம எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல பேசிக்கா நிலப்பனங்கிழங்கு பயன்படுது, கோரைக்கிழங்கு பயன்படுது, முக்கியமாக அஸ்வகந்தா, அமுக்குரா கிழங்கும் நமக்கு வந்து பயன்படுது. இதனோட இந்த 3 மூலிகைகளோட சேர்த்து வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கருஞ்சீரகம் பயன்படும். அடுத்ததாக நார்மலா நம்ம பயன்படுத்தக்கூடிய சீரகம். ஸோ கருஞ்சீரகம், சீரகம் இது ரெண்டுமே லேசா வறுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம நல்லா வறுத்து பொடி பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கணும். ஸோ பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த மெடிசன்ஸோட கலந்து அதை ஒரு நாளைக்கு 2 வேளை பசும்பால்ல சாப்பிடணும். ஸோ ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மூலிகை பொடியோடு இதையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, பால்லையோ இல்ல வெந்நீர்ல கலந்தோ நம்ம குடிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற உஷ்ணம் எல்லாமே கரைந்து ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், முக்கியமாக இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்த்துக்கலாம். இதுல முக்கியமாக துளசி விதைகள் நமக்கு பயன்படுது. துளசி விதைகள் அப்படின்னு சொல்லும்போது துளசியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு. அப்போ இந்த துளசி விதைகளை நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப துளசி விதைகளை எப்படின்னா, இதை வந்து லேசா, ரொம்ப வேண்டாம், லேசா நம்ம வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சிடணும். இந்த பொடியை தேனோட தான் சாப்பிடணும், உணவுக்கு முன் சாப்பிடணும். வெறும் துளசி விதைகளை மட்டுமே சாப்பிட்டு இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம். பிபி இருக்கிறவங்களோ இல்ல சுகர் இருக்கிறவங்களோ, கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய நபர்களோ, அதிகமான உடல் பருமன் இருக்கக்கூடிய நபர்களோ இதை பயன்படுத்தலாம். சர்க்கரை நோயாளிகள் மட்டும் இதை தேன்ல சாப்பிடாம நெய்யிலையோ இல்ல வெந்நீர்ல கலந்தோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது, துளசி விதைகளை வந்து பயன்படுத்தும் போது நல்ல ஒரு மாற்றம் நமக்கு தெரியறத ஆண்கள் வந்து சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 30 நாட்கள் மருந்து நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து குணமாகுது. இதை தாண்டி நம்ம உணவு முறையில, நம்ம வாழ்க்கை முறையிலும் சரி நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வரலாம். ஸோ லேட் நைட்டா சாப்பிட்றது, இரவு நேரத்துல நல்லா ஃபுல்லா சாப்பிட்றது, அதிகமான எண்ணெய் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு, ஆண்கள் வந்து அந்த இளம் வயதிலேயே அந்த ஆண்மை குறைபாடுன்ற பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த பதிவுல நிறைய பேருக்கு மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.